வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காகவும் போராடி சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்காக தான். முக்கியமானவர்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காகவும் போராடி சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்காக தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கான யுத்தங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருப்பார். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கும் போது சம்டைம்ஸ் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். சம்டைம்ஸ் எல்லா காரியங்களையும் நம்மளால சரியா செய்திட முடியாது. இதனால நம்ம பல தடவை சோர்ந்து போயிடுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க எப்படி மேற்கொள்கிறது என்று சொன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்க சும்மா நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கான ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். ஸோ நமக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எதை நினைச்சு கலங்கணும் இல்லைங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து செபிக்கிறீங்களா? அன்பின் நேச சுவாமி, இந்த நேரத்திலும் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், அவருடைய தேவைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவங்களுடைய போராட்டங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவங்க யுத்தங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் அறிந்திருக்கிற காரியங்களை அவங்க இன்றைக்கு உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற போது தேவரீர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நீங்க அவர்களுக்காக யுத்தம் பண்ணி, ஆண்டவரே ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு அவர்களுக்கு ஜெயத்தை நீங்க கட்டளை எடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொன்னீங்களா? தேவன் உங்க மத்தியில இருக்கிறாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காக உங்க யுத்தங்களை வெற்றி கொள்ளுவார்.